ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இருளழைக்கும் நிழல் வந்ததே, உன் மூச்சுக்குள் சத்தம் சொன்னதே, கால்கள் நடுங்க கண்கள் மூட கதை தொடங்கும் நள்ளிரவே. சுவரில் ஓடும் சாயல் ஒன்று என் பெயரை மெதுவாக கூப்பிடும். கண்ணாடியில் நான் அல்ல, வேறொருவன் சிரித்து காணும். தரையில் விழும் ரத்த துளி, நேரம் நிற்கும் அந்த நொடி. பூட்டிய கதவு திறக்குதே, பின்னால் யாரோ நிற்குதே. இருள் அழைக்கும் நிழல் வந்ததே, உன் மூச்சுக்குள் சத்தம் சொன்னதே. கால்கள் நடுங்க, கண்கள் மூங்க, கதை தொடங்கும் நள்ளிரவே. மயனாவாசம் காற்றில் வீச, சங்கிலி ஓசை அருகில் பேச. பெயரழைக்கும் அந்த குரல், உயிரை வாங்கும் சாப நிழல். தூங்கா கண்கள் பார்க்கும் கனவு, கனவல்ல இது சாபம்தான். ஒரு முறை திரும்பி பார்த்தால் மழை மபையும் இரவு. ஒரு தனியான வீடு பல வருடங்களாக பூட்டப்பட்டிருக்கிறது. அதுன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல பேய் இருக்குன்றாங்க. அது நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா தன்னால ஒரு கடிகாரம் அடிக்கலாம். கடிகாரம் சவுண்டு கேட்குது, அப்புறம் பேய் அலறல் சத்தம் கேட்குதுன்னு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. அப்படி அறிந்து ஆமாடா. இப்போ நம்ம என்ன பண்றோம், உள்ள போய் பார்ப்போம். ஓகே சரியா? உள்ள போயிட்டு அங்க என்னதான் நடக்குது. கடிகாரம், பெரிய கடிகாரம் வேற இருக்குன்றாங்க. ஆமா, கடிகாரம் இருக்கா இல்ல அலறல் சத்தம் கேட்குதுன்றாங்க. அதுவும் போய் பார்க்கணும் என்னதான் இருக்கு. சரியா? உள்ள போய் மகனே அரவிந்தர், நம்ம உள்ள வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு நைட்டு இங்க தங்குறோம். தங்கிட்டு என்னதான் இருக்கு இந்த பங்களான்னு பாக்குறோம். என்ன பாக்குறோம்? டேய் டேய் ஏதோ அடிப்பா, கவனிச்சிருப்பா. டேய் 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 இங்க என்னடா இந்த கடிகாரம் இங்க அடிக்குது? ஆமா ஆமா, டேய் இந்த கடிகாரம் நான் அதோ போறா. பழைய கடிகாரம் பா இது. இந்த கடிகாரம் பங்களாவே அலறுதுடா. இதுதான் நைட்டு சத்தம் கேக்குதுன்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. ஆமா ஆமா. வா, ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பதறி போச்சுப்பா. ஆமாப்பா. டேய், என்னடா உள்ள வந்தோடனே காது தன்னால முடியுது. ஒருவேளை வெளியே மழை வந்து காத்து அடிக்குது இல்ல, அதனால கூட இருக்கலாம். ஆமா, உள்ள போய் பாப்போம் என்னதான்ட்டு. கேக்குது இல்ல? ஆமா அரவிந்த், எனக்கும் கேக்குது. வீட்டுக்கு பின்னாடி நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. வீட்டுக்கு பின்னாடி நமக்கு பின்னாடியே நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஏய் வா வா, ரெண்டு பேரும் ஒன்னாவே போனோம். சரியா? அரவிந்த், நம்ம ஒருத்தர் போட்டோ மாட்டி வச்சிருக்காங்க. டேய் என்னடா என்ன மாதிரியே இருக்கிறான்? ஆமா, உன்ன மாதிரியே இருக்கான்ல. என்னடா இது, எனக்கு ஷாக்கா இருக்குது. எப்படி தெரியலையே. ஒருவேளை 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? ஆமா, அப்படியே கூட இருக்கலாம். ஏய், எனக்கு இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குடா. எப்படி அப்படி அச்சாசல் என்ன மாதிரியே இருக்கு அந்த பிரேம் உள்ளவன்? ஆமா, அச்சாசல் உன்ன மாதிரியே இருக்கான்ப்பா. ஏய் வாடா வாடா, ஒரு மாதிரி இருக்குல்ல. ஏய்
பாருடா, என்ன அரவிந்த் மேல கை காட்டுறீங்க? ஏய், ஒரு குழந்தை சிரிக்குது, உனக்கு கேட்கல? ஆமா, ஏதோ ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. இப்பதான் கேக்குதா? ஃபர்ஸ்ட் கேட்கலையா? ஆஹா. இதோ பாருடா, ஒரு குழந்தை தெரியுதுடா. ஆ, பேய் இருக்குடா இங்க. அப்போ ஆமா பேய் இருக்குடா. ஆமா இருக்கு ஜி. ஏற்கனவே என் போட்டோ பார்த்தேன்னு குழப்பமா இருக்கு. என்ன அரவிந்த், நம்ம உள்ளதானே ஓடிட்டு இருந்தோம், என்னாச்சு? எப்படி இங்க வந்தோம்? ஆமாடா, உள்ளதாண்டா ஓடிட்டு இருந்தேன். எப்படி அங்க வந்தோம்? ஏய், வழியே காணண்டா. வாசல் வர மூடி இருக்கு. வாசலே காணண்டா. ஏய், இதோ பாருடா, ரத்தத்துல எழுதி வச்சிருக்கா. கெட் அவுட்னு எழுதி இருக்குடா. ஆமா எழுதி இருக்கு. ஏய், ஏய், ஏதோ ஆவி மாதிரி ஒரு உருவம் இருக்குடா. ஏய், அரவிந்தா, உனக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அரவிந்தா. என்ன தெரியுதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துலதான் நீ தற்கொலை பண்ணி செத்து போயிட்ட அரவிந்தா. நம்ம 2 பேரும் காதலிச்சோம் அரவிந்தா. உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா இந்த பங்களால ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் தான் உன்னையும் உன் நண்பனையும் இங்க வர வச்ச அரவிந்தா. நீ இந்த பங்களா விட்டு அரவிந்தா. வா, நம்ம ஆவி உலகத்துக்கு போகலாம் அரவிந்தா. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த அரவிந்தா. வேணாம், என்னை விட்டுரு. ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு என்னை. வா அரவிந்தா, உன்னை கூட்டு போறேன்.